வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நல்லோர் இயல்பு என்ற தலைப்பில் அருட்தந்தை அவர்கள் இயற்றிய ஒரு கவி, அதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். நன்மை பிறர்க்களித்து நஷ்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலை அறிந்தோர். வன்மை வழக்குடையோர் வருத்திடனும் அருள் கூர்ந்து மென்மொழியால் அவர்கட்கும் மிக அன்பாய் பதில் சொல்வர். பொதுவாக மனிதர்களிடம் ஒரு குணம் இருக்கிறது. அதாவது தனக்கு சாதகமான அமைப்புகள், சூழ்நிலைகள், லாபங்கள் ஏற்படும் போதெல்லாம் அவர்கள் மகிழ்வார்கள். ஆனால் ஏதாவது ஒரு இது தனக்கு பாதகமான தன்மைகள் ஏற்படும் பொழுதோ, நஷ்டத்தை ஏற்படுத்தும் பொழுதோ அதை அவர்கள் விரும்புவதில்லை. இது பொதுவான ஒரு குணம். ஆனால் மெய்ப்பொருள் உணர்வு பெற்ற மகான்கள் அவர்கள் அனைத்தையுமே பிரம்மமாக பார்த்து பழகியதனால பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் கொடுக்கக்கூடாது, துன்பம் ஏற்படக்கூடாது, நஷ்டம் ஏற்படக்கூடாது, பாதகம் ஏற்படக்கூடாது என்ற ஒரு தெளிவு அவர்களிடம் இருக்கும். அதனால் தான் நஷ்டம் அடைந்தாலும் பரவாயில்லை, பிறருக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது என்று அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். அதை தான் அருட்தந்தை அவர்கள் இந்த கவியில் சொல்கிறாங்க. அதாவது அவருடைய மனநிலை அவ்வாறானது. சிலவங்க பேசும் பொழுது கொஞ்சம் வன்சொல் பேசுவாங்க. அது அவர்களுடைய மனதை பாதிக்கும். இருந்த போதிலும் அந்த பாதிப்பை அவர்கள் பொருட்டாக கருதாமல் அவர்களிடம் கூட அன்பாக தான் பேசி, இன்முகத்தோடு பேசி, நற்சொல்களை மட்டும் பேசி, அவர்களுக்கு பயன்படக்கூடிய சொற்களை மட்டும் பேசி வருவது அவருடைய இயல்பாக இருக்கும். அதாவது சிலவங்களுக்கு வன்சொல் பேசுவது தான் வழக்கமாகவே இருக்கும். அந்த சாதாரணமாக பேசும்போதே அப்படி தான் பழகியிருப்பாங்க. அந்த வழக்கமாகவே அது மாறிடும். அப்படி மாதிரி வழக்கமாக வன்சொற்களை பேசி வரவங்கள்ட்ட கூட மெய்ப்பொருள் உணர்வாளர்கள் அன்பாகவே பேசுவாங்க அப்படின்னு ஐயா அவர்கள் இந்த கவியில் சொல்கிறாங்க. இது அந்த ஒரு உணர்வு நிலை. மெய்ப்பொருள் உணர்ந்த பொழுது ஒரு உண்மை புரியும். என்ன உண்மை அப்படின்னா, தனக்குள்ளாக அந்த மெய்ப்பொருள் தான் முழுமையாக இருக்குது. அங்கே ஈகோங்கிறது இருக்காது. அதாவது தன்முனைப்பு இருக்காது. அதுபோல் சகல மனிதர்களும், சகல ஜீவராசிகளும், சகல ஜடப்பொருட்களும் அது பரம்பொருள் தான், ஒரு பொருள் தான் அனைத்துமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்களிடம் இருக்கும். இதுதான் அருட்தந்தை அவர்கள் அந்த உணர்வு நிலையில் இருக்கிறவங்களுடைய ஒரு இயல்பே அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த இயல்பை நாமும் பெற வேண்டும். அதுக்கு நல்ல உணர்வு நிலை பெறணும். ஒரு தவம் பண்ணும் பொழுது மெய்ப்பொருளை நோக்கி தான் நம்ம மனம் திரும்பி தியானம் செய்கிறோம். அந்த மெய்ப்பொருளை உணர வேண்டும் என்ற வேட்கையோடு, ஆர்வத்தோடு, நாட்டத்தோடு அந்த தியானத்தை செய்யும் பொழுது அந்த உணர்வு கிட்டும். உணர்ந்த தன்மையில் நம்முடைய இயல்பே அன்பாக பேசக்கூடிய இயல்பு, பிறருக்கு துன்பம் கொடுக்காத ஒரு இயல்பு அது ஏற்பட்டுவிடும் என்பதை இந்த கவி மூலம் ஐயா விளக்குறாங்க. அந்த நிலையை அடைவோம் என்பதை சொல்லி இதை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன்.